ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒருத்தவங்க ஒரு இது கேட்டிருந்தாங்க, டேஃபில் எத்தனை புக்கு இருக்குது, அதை வச்சு ஒரு வீடியோ போடுங்க. தமிழ் புக்கு, தமிழுக்கு மட்டும் எத்தனை புக்கு இருக்குது, அதில் எந்த புக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட சொன்னாங்க. நான் எந்த புக்கு நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத பேச போல். எந்த புக்கில் என்னென்ன இருக்குது, உங்களுக்கு எது தேவைப்படுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தான். ஏன்னா எந்த புக்குக்குமே எதுவுமே குறை சொல்லதுக்கு நம்மளால் முடியாது. எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அதை வாங்கி இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கணும். குரூப் 2க்கு மட்டும் பாஸ் ஆகணுங்க எய்மில் இருக்கவங்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கணும். இல்லை இனி அடுத்த குரூப் 4க்கு தான் அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம கொஞ்சம் லாங் டேர்மாகவே படிக்க போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி புக்கு பார்க்கணும். இப்போ 20 நாளில் என்ன புக்கு படிக்க முடியும்? 20 நாளில் கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் தான் பண்ண முடியும். புதுசாக இருந்தெல்லாம் படிக்க முடியாது. புதுசாக இருந்து படிக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ஏழு 2 ஏழு அந்த மாதிரி தான் படிக்க முடியுமே தவிர எல்லாம் படிக்க முடியாது. அப்படிங்கும் போச்சுலாம் நம்மளுக்கு ஒன்லைனர் புக்கு யூஸ் ஆகும். இப்போ 20 நாள் நான் புக்கே எடுக்கலை, சும்மா மேலட்டெல்லாம் எனக்கு எதாவது கொஞ்சமாக தெரியணும், ஒன்றுமே தெரியாமல் போதுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா இந்த ஒன்லைனர் வச்சு டக்குனிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மக்கப் பண்ணிட்டு போகலாம். அதான் இப்போதைக்கு பண்ண முடியும். அதுவும் ஒன்லைனர்லேயுமே கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போச்சுலாம் நம்மளுக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே பிறகு ஒன்லைனரில் இலக்கணம் கவர் ஆகுமான்னு பார்த்தா இதிலே கொடுக்கல, இலக்கணம் கவர் ஆகும்னே கொடுக்கல. அதனால் கண்டிப்பாக உள்ளே இலக்கணம் இல்லை. சரியா? அதுதான் இந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூ எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபுல் ரிவ்யூ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது ஒரு எந்த புக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஓகேவா? அந்த புக்கு இப்போ ஒன்றுமே படிக்கலை, சும்மா போய் டெஸ்ட் எழுதணும், அதுக்கு ஏதாவது ஒன்று சும்மா நம்ம படிக்க மாதிரினா அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 20 நாளில் டெஸ்ட்டுக்கு படித்து பெரிய லெவலில் நம்மளால் மார்க்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தால் கண்டிப்பாக படித்து வேலை வாங்கிடலாம். 20 நாளில் இப்போ தான் புக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் என்னென்னா நான் கொஞ்சம் படித்து பார்த்துட்டேன், எல்லாமே ஸ்கூல் புக்கு எல்லாமே முடிச்சுட்டேன். இப்போ எனக்கு ஒரு டெஸ்ட்டு போட்டு மட்டும் பார்க்கணும். 20 நாளைக்கு டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்க்கணுன்னா இந்த கொஸ்டின் பேங்க் புக்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம டெஸ்ட்டு மட்டும் டெய்லி போட்டு பார்க்கலாம். இதில் என்னென்னா இப்போ இயல் வைஸாகவும் போட்டு பார்க்கலாம், டேர்ம் வைஸாகவும் போட்டு பார்க்கலாம், இல்லை ஃபுல் ரிவிஷன் மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னு போட்டுடலாம். பகுதி 1ன்னு போட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு இயல் வைஸாக 25 கொஷின் பருவம் வாரியாக போட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு டேர்மாக 50 கொஷின் வச்சு போட்டிருக்காங்க. அது ஒவ்வொன்றுக்கும் லாஸ்ட்டில் ரிவிஷனும் இருக்கும். இப்போ 6th ஒவ்வொரு டைமும் முடிஞ்ச பிறகு ஒரு ஃபுல் ரிவிஷன் 100 கொஷின் இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டுருக்கும். இதுவும் அதேமாதிரி முழு திருப்புதல்னால் ஃபுல்லாக எல்லாம் மொத்தமாக சேர்த்து திருப்புதல் போட்டிருப்பாங்க. எல்லாம் 6th 12th வரை எல்லாம் வரது மாதிரி. இந்த மாதிரியும் இருக்குது. எதுனாலும் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். இதோட ஃபுல் ரிவ்யூவும் நான் கொடுத்துருக்கேன், வேணுங்கவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது இல்லை நான் லாங் டேர்மாக படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இந்த 2 செட்டு புக்கும் யூஸ் பண்ணலாம். இது என்னென்னா ஸ்கூல் புக்கு வைஸாக 3 புக்கு. இது என்னென்னா நம்மளுக்கு சிலபஸ் வைஸாக 3 புக்கு இவ்வளோ போட்டிருக்காங்க. இப்போது ஸ்கூல் புக்கு வைஸாக உள்ளதை பார்ப்போம். 6th to 8th வரை ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் 9th 10th ஒரு புக்கு, 11th 12th ஒரு புக்கு. நம்ம இந்த 3 புக்குமே தனித்தனியாக ரிவ்யூ ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். இப்போது 6th to 8th எல்லாமே நமக்கு தெரியும். செய்யுள் பகுதினா செய்யுளில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. 6th 8 வரை அப்படி முடிஞ்சுட்டு அதுக்கு பிறகு இலக்கண பகுதி தனியாக, நம்மளுக்கு புக் பேக் கொஷின் தனியாக, அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கோட ரிவ்யூ ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் என்னோடய பழைய புக் ரிவ்யூ இதிலே கிடக்கும், பார்த்துக்கோங்க. திருக்குறள் தனியாக, அந்த லாஸ்ட்டில் உள்ள 1 வேர்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக மொத்தமாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த புக்கு கொஞ்சம் நல்லாவே படித்தனால கிழிஞ்சிடுச்சு. அப்புறம் பாட்டு, அதுக்கு பொருள்லாம் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் தனியாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு என்னென்னா ஒரு நோட்ஸ் மாதிரியும் இருக்கும், புக்கில் இருக்கிறது எல்லாமே கவர் ஆகுது மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இயல் வைஸாக படிக்க போகிறேன், ஒவ்வொரு டேர்ம் வைஸாக படிக்க போகிறேன், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இதே மாதிரி 9th 10th எல்லாம் தனித்தனியாக கொடுத்து வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டில் திருக்குறள் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். நம்மளுக்கு மொத்தமாக அந்த புக்குக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்கல்ல இங்கிலீஷில், வேறு என்ன அந்த இங்கிலீஷ் அவ்வளோத்துலேயும் மொத்தமாக கொடுத்து வச்சுருப்பாங்க. எல்லாமே தனியாக மொத்தமாக சேர்த்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் திருக்குறள், அது பிறகு புக் பேக் கொஷின் எல்லாமே தனித்தனியாக மொத்தமாக வந்துடும். அதனால் நம்மளுக்கு லாஸ்ட்டில் படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் புக் பேக் அதெல்லாம் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது 11th 12th நானும் ஸ்கூல் புக்கே எடுக்கலை, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற இருக்கவங்க கூட இதை பார்த்துக்கலாம். ஆனால் 20 நாளில் ஏற்கனவே எல்லாம் முடிச்சுட்டேன், லைட்டாக பார்க்கணும் அந்த மாதிரினா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு புக்கு உண்டு, ஓல்டு புக்கு. நான் அதை எடுத்துகிட்டு வரல, நான் ஓல்டு புக்கும் அடுத்தது காட்டுறேன். இப்போது
பகுதி ஆ இலக்கணம், தமிழ் இலக்கணத்துக்கு மட்டும் ஒரு புக்கு. அது ஃபுல்லாக இலக்கணம் அவ்வளவும் மொத்தமாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ நான் கொடுத்துருப்பேன். எல்லா புக்கும் தனித்தனியாக ஃபுல் ரிவ்யூ இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இது மேலாட்டால் எது யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான். இப்போ நான் டேம் வைஸாக அந்த இது சிலபஸ் வைஸாக படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த புக்கை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி புக் பை கொஷின், ஓல்டு புக்கு, நியூ புக்கு எல்லாத்துல உள்ளதும் மிக்ஸ் ஆகி தான் வரும். நான் அந்த புக்கு ஓரளவு எல்லாம் கிட்ட முடிச்சுட்டேன். இன்னும் இதெல்லாம் பார்க்கல, மொத்தமாக டாபிக் வைஸாக உள்ளதெல்லாம் ஓரளவு படிச்சிருந்தேன். எல்லாமே ஸ்கூல் புக்கில் பழசு புதுசு எல்லாமே கவர் ஆகி வருது, அதனால் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி பொருள் தருக எல்லாமே பழைய புக்கு புது புக்கு எல்லாத்துல உள்ளதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக 6th பழைய 6th புது 6th அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இலக்கியம்லாம் இப்போ லாஸ்ட்டில் படித்தா அந்த புக்கெலாம் படித்தே முடிக்க முடியாது, அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் நம்ம சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு போன மாதிரி தான் இருக்கும். இனி அடுத்த குரூப் 4க்கு அப்படி படிக்கவங்கலாம் வாங்கி வச்சு இப்போ இருந்தே ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகுது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இது என்னென்னா பகுதி இ புக்கில் உள்ளது, இல்லை எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகுது மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது என்னென்னா ஃபுல்லாகவே கலராக இருக்கனால நம்மளுக்கு மார்க் பண்ண வேண்டிய தேவையில்லை, அதனால தான் ரேட்டும் ஜாஸ்தி. சில அகாடமிலலாம் ரேட்டு கம்மியாகவே கொடுப்பாங்க, இது என்ன ஃபுல் கலர், அதனால தான் ரேட்டு ஜாஸ்தி. இதுவும் ஃபுல் கலரில் தான் வருது. இந்த இலக்கணம் வேறு புக்கெல்லாம் ஃபுல் கலரில் போடல, இதெல்லாம் நம்மளுக்கு மார்க் பண்ணி படிக்கணும். அந்த பாட்டெலாம் தனித்தனியாக எடுத்து தெரியணும். அதுக்கு பிறகு இப்போ அவங்க பேர்லாம் தனித்தனியாக தெரியணும், இயர் தனியாக தெரியணும். அப்படிங்கிறனால அவங்க கலர் இது போட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகக்கூடிய புக்கு இந்த தமிழ் ஓல்டு புக்கு 6th 12th வரை ஒரே ஒரு புக்கு தான் போட்டிருக்காங்க, 300 ரூபா தான் வரும். இந்த புக்கோட பிடிஎஃப், அதாவது இந்த புக்குக்கு புக்கு போடுறதுக்கு முன்னாடியே பிடிஎஃபாக கொடுத்துருந்தாங்க எல்லா கண்டென்ட்டும். ஆனால் இலக்கணம் அந்த மாதிரி விஷயம்லாம் வராது. மற்றபடி என்னது மெயினாக உள்ளதோ அது மட்டும் தேவையுள்ளது கொடுத்துருப்பாங்க. அது என்னோடய டெலிகிராம்லேயே இருக்குது, வாங்குவாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த புக்கு கிடச்சிச்சின்னா புக்கை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக்கில் நிறையா பாயிண்ட் இருக்குது. இந்த புக்கில் நான் ஏற்கனவே படித்தனால இந்த புக்கு யூஸ் பண்ணல. இந்த இலக்கணம்லாம் வேணால் இதை பற்றி நீங்கள் படிச்சுக்கலாம். புக் பை கொஷின் எல்லாமே வந்துடும். அப்புறம் அசல் வினாத்தாள் ஓல்டு கொஷின் இருக்கும்ல, அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. அதனால் வேணுங்கவங்க இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் ரேட்டு கேட்பீங்க சிலவங்க. இந்த பழைய புக்கு 300 ரூபா. அதுக்கு பிறகு இந்த வினா வங்கி இப்போதைக்கு ஆஃபருக்கு 400 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போது டேட்டு என்னென்னா 22 8வது மாதம் 2024. இது 2 வருஷம் கழித்து பார்த்துட்டு எனக்கு 400 ரூபாயில் தாங்கன்னு சொல்லி சிலவங்க கேட்பீங்க, அதனால தான் டேட்டு சொன்னேன். இன்றைக்கி டேட்டில் 400 ரூபாய் கொடுக்காங்க, இல்லைன்னா 500 ரூபாய் இதோட ரேட்டு. அதுக்கு பிறகு இந்த ஒன்லைனர் இருக்குல்ல, இது 450 ரூபா. அதுக்கு பிறகு பகுதி இ புக்கு 600 ரூபா. அப்புறம் பகுதி ஆ புக்கு 700. அதுக்கு பிறகு பகுதி ஆ அதாவது இலக்கணம் புக்கு 500 ரூபா. வேறு இந்த புக்கு எல்லாம் ஸ்கூல் புக்கு வைஸாக உள்ளது. இதெல்லாம் 300, நான் வாங்க முச்சில் 2 ரூபா 300 ரூபா. அதுக்கு பிறகு இது 350, இது 300. இவ்வளோ புக்கு வேணுங்கவங்க எந்த புக்கு உங்களுக்கு செட் ஆகுமோ அது வாங்கி படிங்க. எல்லா புக்கும் வாங்கினா தான் பாஸ் ஆக முடியும் அந்த மாதிரிலாம் இல்லை, ஏதாவது ஒரு புக்கு வாங்கிக்கோங்க. ஸ்கூல் புக்கு தான் படிக்க தான் இம்பார்ட்டன்ட், வேறு எந்த புக்கு படித்தாலும் அது யூஸ் இல்லை. நீங்கள் ஸ்கூல் புக்கு படிங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. வேறு புக்கெல்லாம் படிக்கன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ஸ்கூல் புக்கு தான் இம்பார்ட்டன்ட். நான் இவ்வளோ புக்கு இருந்தாலுமே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது ஸ்கூல் புக்கு தான். அதுக்கு பிறகு தான் அடுத்த புக்கை படிக்க. நீங்கள் இவ்வளோ புக்கு வாங்கி வச்சுருக்கீங்களே, இதுக்கு ஸ்கூல் புக்கை படிங்க அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்காண்டி நான் சொல்கிறேன், நான் ஸ்கூல் புக்கு தான் படிக்கேன். என்னோடய நோட்ஸ் மட்டும்தான் நான் மேக்ஸிமம் என்னோடய நோட்ஸ் என்ன இருக்குது, இந்த நோட்ஸ் தான் நான் மேக்ஸிமம் படிக்கேன். டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுக்கு வேறு புக்கு யூஸ் பண்ணுவேன். மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ட்ரா உள்ளது பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவேன். சில நேரம் ஸ்கூல் புக்கு எடுக்க மாச்சலாக இருக்கும் போச்சில் இந்த நோட்ஸை படிக்கும் போச்சில் இந்த புக்கில் பார்ட் லைன்லாம் இருக்கும், அந்த பார்ட் லைனுக்காண்டி இந்த புக்கை யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்கூல் புக்கும் என்னோடய நோட்ஸும் வச்சு தான் மெயினாக படிச்சுட்ருக்கேன். இப்போ பகுதி ஆ இ அந்த மாதிரிலாம் தனித்தனியாக படிக்கணுன்னா இந்த புக்கில் நம்ம படித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்னென்னா இப்போ எனக்கு டைம் இல்லாதனால நான் பெரிய அளவில் இந்த புக்கை படிக்கலை. இலக்கணம் புக்கு படிச்சிருக்கேன், மற்றபடி வேறு எந்த புக்கும் நான் பெரிய அளவில் படிக்கலை. அதுக்கு பிறகு இப்போ என்னென்னா இந்த டெஸ்ட்டு இப்போ தான் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்டிலேருந்து படித்தேன்னா முடிஞ்ச அளவு நான் போட்டுருவேன். அகாடமி போனாலும் புக்கு தூக்கிட்டு போக முடியல. இப்போ கொஞ்சம் நாளாக ஒரு 2 வீக்ஸாக அகாடமியில் போயிருந்து படிச்சிட்ருக்கனால என்னால் அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு போக முடியல. அதனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி வீட்டிலேருந்து படித்தனால ஒரு டெஸ்ட்டு போட்டேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கக்கூடிய புக்கெல்லாம்.
உங்களுக்கு எல்லா புக்கும் தேவையில்லை, ஸ்கூல் புக்கு இம்பார்ட்டன்ட், ஸ்கூல் புக்கு கிடைக்காது முடியவே முடியாது அந்த மாதிரி உள்ளவங்க இந்த 6th to 8th இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சிலபஸ் வைஸாக படிக்க போகிறேன்னா இன்னும் இந்த புக்கை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லைனர் வேணும் அப்படின்னா இந்த புக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது பிறகு நம்ம ஓல்டு கொஷினுக்கு நான் ஏற்கனவே ஒரு புக்கு சொன்னேன், இந்த புக்கு ஓல்டு புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கூல் புக்கு இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.